இந்த படத்தோட ஹீரோயின் அவங்க நாய் கூட இந்த விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. மயக்க போட்டு தந்து விழுந்துறாங்க. கண்ணை தொந்து பார்த்தா ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி தந்து இருக்கு. அவங்க அம்மா அப்பா வெளில அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னடா சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அந்த தரையை உடச்சிக்கிட்டு தந்து கீழே தந்து விழுறாங்க. ஏதோ மேகத்தில் பறக்கிற மாதிரி தந்து இருக்கு. அங்கே அவங்க அப்பா அம்மா தந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு தொடலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க மறைஞ்சின்னு தந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க நாய்க்குட்டி அங்கேன்னு தந்து பார்த்தா இருக்கு. அதையுமே பார்த்துட்டு கிட்ட போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு கண்ணாடி மாதிரி தந்து வருது. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு முடி இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப தந்து வீக்காக தந்து இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த கண்ணாடியை தந்து தொடரும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே அந்தாண்டு சைடுக்குன்னு தந்து வந்துடுறாங்க. ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவங்களால நகர முடியல. ஒரு கேப்சூல்குள்ளே போய் தந்து அவங்க தந்து மாட்டிக்கிறாங்க. ரொம்ப வருத்தத்துலேயே இருக்கும்போது அப்போது அங்கே அந்த நாயின் தந்து வருது. நம்ம ஹீரோயின் கூட தந்து விளையாடுது. அவங்களுக்கு கொஞ்சம் தந்து பார்த்தீங்கன்னா சக்தின்னு தந்து வருது. கொஞ்சம் தெம்பாக தந்து இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா அந்த டாக்டர்ஸ் எல்லாமே தந்து நம்ம ஹீரோயினையும் தந்து பார்த்துக்கிறாங்க. நல்லபடியாக தந்து பேசிட்டு தந்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு முடியும் வளருது. அவங்க வந்து சிக்காக இருப்பாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக தந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லாவே தந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு பர்த்டே அதை செலிப்ரேட் தந்து பண்ணாங்க. அப்போ அந்த நாய் அங்கேயும் தந்து வருது. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த நாய் ஜாலியாக தந்து விளையாடிட்டு தந்து இருக்காங்க.